வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் சுண்டைக்காய் செடி வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். சுண்டைக்காய் செடியை விதையிலிருந்தும் வளர்க்கலாம், தண்டுகள் மூலமாகவும் வளர்க்கலாம். சுண்டைக்காய் விதைகளை மண், தொழு உரம், தேங்காய் நார் கலந்த கலவையை நர்சரி ட்ரே நாற்று தட்டில் நிரப்பி 0.5 to 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒவ்வொரு செல்லையும் 2 விதைகளை விதைக்கணும். அப்படி இல்லைன்னா பாட் தொட்டியில் மண் கலவையை கலந்து 0.5 to 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை விதைக்கணும். தண்ணீர் தெளித்து விட்டு தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணால் 6 நாளில் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். விதை விதைத்ததுலேருந்து 23 to 25 நாளுக்குள்ளே செடிகள் 4 to 6 இலைகளோட 15 to 20 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். அதை பெரிய தொட்டியில் அப்படி இல்லைன்னா தோட்டத்தில் நடலாம். தோட்டத்தில் ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோ மேட்டுப்பாத்திகள் அமைச்சு இந்த செடிகளை நடணும். ஒரு மேட்டுப்பாத்திக்கு இன்னொரு மேட்டுப்பாத்திக்கும் நடுவில் 90 to 120 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 60 to 90 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். சுண்டைக்காய் செடி தோட்டத்தில் நட்டதுலேருந்து 3 to 4 மாதம் கழித்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். பூக்கள் பூத்ததுலேருந்து 20 to 30 நாளுக்கு அப்புறம் நம்ம சுண்டைக்காய் அறுவடை செய்யலாம். விதை விதைத்ததுலேருந்து 5 to 6 மாதம் கழித்து நம்ம சுண்டைக்காயை அறுவடை செய்யலாம். தோட்டத்தில் செடி நட்டதுலேருந்து 85லேருந்து 105 நாளுக்கு அப்புறம் சுண்டைக்காய் முதல் அறுவடை செய்யலாம். அதுக்கப்புறம் 7 to 14 நாளுக்கு ஒரு டைம் தொடர்ச்சியாக அறுவடை செய்யலாம். சுண்டைக்காய் செடி 3 to 5 வருஷம் வரைக்கும் காய்கள் தரும். அது நம்ம செடி பராமரிக்கிறத பொறுத்து. ஒரு சீசனுக்கு ஒரு சுண்டைக்காய் செடியிலேருந்து 3 to 5 கிலோ வரைக்கும் சுண்டைக்காய் பறிக்கலாம். சுண்டைக்காய் செடியில் ப்ரூனிங் கவாத்து செஞ்சால் தான் அதிக காய்கள் வைக்கும். சுண்டைக்காய் செடி தோட்டத்தில் நட்டதுலேருந்து 6 to 12 மாதத்துக்குள்ளே அதனுடைய நுனி பகுதியை கத்திரிச்சு விடணும். நுனி பகுதியை எதுக்காக கத்திரிக்கணும்னா அப்போ தான் நமக்கு பல புதிய கிளைகள் உருவாகும். புதிய கிளைகள்லேருந்து தான் பூக்கள் வைத்து காய்கள் வைக்கும். ஒவ்வொரு 2 to 3 மாதத்துக்கு ஒரு டைம் காஞ்ச நோயுற்ற கிளைகளை அகற்றணும். ஒவ்வொரு முறையும் காய்கள் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதனுடைய நுனி பகுதியை கத்திரிச்சு விடணும். அப்போ தான் புது கிளைகள் உருவாகி நிறைய பூக்கள் வைத்து காய்கள் காய்க்கும். ஒவ்வொரு வருஷமும் ப்ரூனிங் கவாத்து எப்போ செய்வாங்கன்னா குளிர்காலத்தோட பிற்பகுதியில், அப்படி இல்லைன்னா வசந்த காலத்தோட தொடக்கத்தில், அதாவது February to March மாதத்தில் ப்ரூனிங் செய்வாங்க. நன்றி.